ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம், செவ்வாயோடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். அதுல சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும். குழந்தைகள் படிப்புல சில நேரங்களில் சிரத்த கம்மியா இருக்கும். இதுபோல வேலையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயத்தை முடிக்க மாட்டாங்க, சில விஷயங்களை தாமதப்படுத்துவாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு 85% வரைக்கும் நல்ல பலனை தரும். இதுக்கு அடுத்தது சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நல்லா விடாமுயற்சி எடுத்து நிறைய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு திருமண அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு. குழந்தைகளும் நல்ல சிறப்பாக படிப்பாங்க, சாதனையாளர்களாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இவங்களுக்கு இடமாற்றம் அதிகமாக ஏற்படும். கலைத்துறையில் நல்ல பிரகாசமாக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும். இவங்களுக்கு சுமார் 90% வரைக்கும் நல்ல பலனை தரும். செவ்வாயோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிசினஸ்ல நல்ல யோகம் இருக்கும். அதே போல இவங்களுக்கும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகம்லாம் இருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆன்மீக நம்பிக்கையும் ஆன்மீக சுற்றுலாமும் இவங்களுக்கு அதிகம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு